இந்தியாவில் எல்லா மக்களுக்கும் ஹெல்த் கேர் ஈஸியாக கிடைச்சிருதா? வாய்ப்பே இல்லை. கவர்மெண்ட் அதுக்கு என்ன ட்ரை பண்ணுது? எல்லா வில்லேஜ்லையும் அந்த பிரைமரி ஹெல்த் கேர் யூனிட் இருக்குல்ல, அதை உருவாக்கிட்டா அந்த ஊர்ல எல்லா மக்களும் பார்த்துக்கலாம் தானே. ஒவ்வொரு வில்லேஜ்லையும் இருந்துச்சுன்னா அந்த ஊர் மக்கள் அங்கே பார்த்துக்கலாம். பட் ப்ராக்டிக்கலாக எல்லா ஏரியாவிலையும் எல்லா வில்லேஜ்லையும் ஒரு பிரைமரி ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாதுல்ல. அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்? கவர்மெண்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லியிருக்கு. பிரைமரி ஹெல்த் கேரை விட வேற லெவலில் ஒரு டாக்டர் இருக்கார். பிரைமரி ஹெல்த் கேர்ல இருக்கிற டாக்டர் கூட நைட்டு தூங்கிடுவார். பட் நாம சொல்றது 24/7 ஏஐ பிசிஷியன். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, காலையில் எழுந்திருக்கிறீங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க, உங்களுக்கு ஃபீவரா இருக்கு. கவர்மெண்ட் வந்து உங்களோட பிரைமரி ஹெல்த், அதாவது பேசிக் ஹெல்த், உடம்பு சரியில்லை, ஜுரம், ஃபீவர்லாம் இருக்குல்ல, இந்த பேசிக் நீடை சரி பண்ற மாதிரி ஒரு ஏஐ பிசிஷியனை ஆப்பா தரலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில் ஆன்லைன்ல தரலாம். உங்களுக்கு உங்க மொபைலை எடுத்து அந்த ஏஐ பிசிஷியன் கிட்ட எனக்கு ஃபீவர் இருக்கு, இந்த சிம்டம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான மெடிசனை ஈஸியாக கொடுத்துரும். இந்தியாவில் இதுக்கப்புறம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் 24/7 ஒர்க் பண்ற ஒரு ஏஐ இன்டியூஸ்டு பிசிஷியன் கிடைப்பாங்க. ஹெல்த் அசெசிபிலிட்டி இதுக்கப்புறம் எல்லாருக்குமே கிடைச்சிரும் அப்படின்றது கவர்மெண்ட் சொல்ற பாயிண்ட். பட் ஆக்சுவலா பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குல்ல, அதோட மெயின் கோர் பிலாசபி தெரியாதவங்க தான் இப்படி யோசிப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஏஐக்கும் பிரைமரி ஹெல்த் சென்டருக்கும் பயங்கரமான டிஃபரன்ஸ். அதோட முக்கியமானது பிரைமரி ஹெல்த் கேர் இருக்குல்ல, ஒரு வில்லேஜ்ல அந்த சென்டர் இருக்குல்ல, அதோட மெயின் பர்பஸ் என்னன்னா, உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா உங்களோட இல்னஸ் இருக்குல்ல, அதை சரி பண்றது மட்டும் அவங்களோட வேலை கிடையாது. உங்களோட இல்னஸ் மட்டும் தான் சரி பண்ணணும்னா நீங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஜிஹெச் அதுக்கே போயிடலாம். ஏன் உங்க வில்லேஜ்குள்ள வைக்கிறாங்க? ஒவ்வொரு வில்லேஜுக்குள்ள இருக்கிற பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் இருக்குல்ல, அது உங்க கம்யூனிட்டிக்குள்ள, உங்க வில்லேஜுக்குள்ள இருக்கிற ஒரு குட்டி ஹாஸ்பிட்டல். உங்க வில்லேஜுக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன மெடிசன் தேவை அப்படின்றத ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பர்சனலைஸ்டா அந்த டாக்டரால தர முடியும். மீனிங் புரிச்சா? பிரைமரி ஹெல்த் கேரோட மெயின் ஐடியா வந்து உங்களோட இல்னஸ் சரி பண்றதா இருக்கட்டும், அதோட முக்கியமானது உங்களுக்கு ஒரு பர்சனல் கேர் தர்றது. நீங்களே வந்து இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு, சென்னையில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போறதுக்கு நீங்க தூரம் போக 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 நீங்க யாருன்னு தெரியாது, நீங்க ஒரு பேஷண்ட். பட் உங்க ஊருக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு பர்சனல் கேர், உங்களோட ஹைஜீன், உங்களோட ஹெல்த், உங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கான ஒரு சென்டர் அது. உங்களை வந்து சோஷியலாகவும் கல்ச்சுரலாகவும் அங்க இருக்கிற டாக்டரால புரிஞ்சுக்க முடியும். அந்த பர்சனல் கேர் வந்து பிஹெச்சியை தவிர வேற எதாலும் தர முடியாது. இப்போ யோசிங்களேன், பிரைமரி ஹெல்த் கேரை தூக்கிட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் 24/7 ஏஐ பிசிஷியன் வந்து பிரைமரி ஹெல்த் கேரை ரீப்ளேஸ் பண்ணுனா அப்ப பிரைமரி ஹெல்த் கேரோட ஐடியாவே புரியலன்னு அர்த்தம். பிரைமரி ஹெல்த் சென்டருக்கும் ஏஐக்கும் அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட். இந்த இடத்துல உங்களுக்கு பர்சனல் கேர் கிடைக்கும். ஏஐல நீங்க யாருன்னே தெரியாது. ஏஐ பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு டேட்டா. பட் பிஹெச்சி பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு கல்ச்சுரலி சோஷியலி அந்த ஊர்ல கனெக்ட் ஆன ஒரு பர்சன். உங்களோட நீட் என்னன்னு சொல்லிட்டு அந்த பிஹெச்சி கரெக்டா தெரியும். ஏஐல நீங்க மெடிசன் வாங்குறீங்கன்னா நீங்க வந்து ஒரு பாசிவ் ரெசிபிட். ஜஸ்ட் உங்களோட டேட்டாவை எடுத்துப்பாங்க, அதை ப்ராசஸ் பண்ணி அந்த பேட்டர்ன் கண்டுபிடிச்சு ஒரு மெடிசன் கொடுத்துருவாங்க. பட் அதே நீங்க பிரைமரி ஹெல்த் கேர்க்குள்ள போனீங்கன்னா நீங்க ஒரு ஆக்டிவ் ரெசிபிட்டா இருப்பீங்க. நீங்க யாரு, உங்களோட இண்டிவிஜுவல் டேஸ்ட் என்ன, அப்படி பர்சனலைஸ்டா ஒரு கேர் கிடைக்கும். ஏஐ வந்து ஹெல்த் கேர்ல நிறைய பாசிட்டிவ் இருந்தாலும் இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏஐயோட பாசிட்டிவ்ஸ், ஹெல்த் கேர்ல இருக்கிற பாசிட்டிவ்ஸ் உங்களுக்கே தெரியும். இல்ல லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருந்துச்சுன்னா அந்த டேட்டாஸை வந்து படிச்சுட்டு ஒரு கன்க்ளூஷன் வரது கஷ்டம் டாக்டரால. அது ஏஐ நினைச்சா வால்யூம் ஆஃப் டேட்டாஸை படிச்சுட்டு நிறைய பேட்டர்ன் கண்டுபிடிச்சு டாக்டருக்கு என்ன பண்ண முடியும், அட்வைஸ் பண்ண முடியும். அதுவும் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல எத்தனை மெடிசன் இருக்கு, இவ்வளவு தேர்ந்து போயிருக்கு, எந்த டேட்ல வாங்கணும், ஞாபகப்படுத்துறது, அதை வந்து ஆர்டர் பண்றது, சப்ளை வந்து செக் பண்றது, இந்த மாதிரி எல்லா ப்ராசஸிங்கும் பண்ண முடியும். பட் எப்படி பார்த்தாலும் ஒரு பேஷண்ட்டை அனலைஸ் பண்ணும்போது அந்த பர்சனல் கேர் இல்லாம ஏஐ எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு மெடிசன் தரது அப்படின்றது ஜஸ்ட் வந்து ஒரு டாக்டர் யோசிச்சு ஒரு பேட்டர்ன் தர மாட்டாங்க. அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்களோட எம்பத்தி மீனிங் புரிஞ்சா, அந்த பேஷண்ட் என்ன மனநிலை இருக்காங்கன்னு நீங்க யோசிக்கணும். டாக்டர் யோசிப்பாங்க. எம்பத்தி தெரிஞ்சுக்கணும், அது வழியா ஒரு வர லாஜிக்கல் ரீசனிங் யோசிக்கணும், அதுக்கப்புறம் மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. மீனிங் புரிஞ்சா? ஒரு பேஷண்ட் ஒரு வார்த்தை பேசுறாங்கன்னா அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற எமோஷனல் வெயிட் இருக்குல்ல, அந்த எமோஷனல் வெயிட்டை ஏஐயால புரிஞ்சுக்க முடியாது, இப்போதைக்கு புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணியாகணும்? ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தேவை, லார்ஜ் மல்டி மாடல் மாடல் தேவை. இதில் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் அகைன் ஷார்ட்டா சொல்றேன். இந்த பேஷண்ட்டுக்கு இந்த மெடிசன் தான் தரணும்னு ஒரு ஏஐ முடிவு பண்றதுக்கு என்ன தேவை? இவங்கள மாதிரி நிறைய பேஷண்டோட டேட்டாஸ் அனலைஸ் பண்ணுமா, அனலைஸ் பண்ணி அதில் காமனா இருக்கிற சிம்டம் பேஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணி மெடிசன் கொடுக்குமா? ஏஐ வந்து டேட்டாவை குவிக்கான பண்ணும், ப்ராசஸ் பண்ணி பேட்டர்ன் கண்டுபிடிச்சு மெடிசன் கொடுத்துரும். பட் இந்தியாவோட மிகப்பெரிய சேலஞ்சு இந்த டேட்டா தான். மீனிங் புரிஞ்சா? ஏஐ வந்து எத்தனை பேஷண்டோட கேஸ் ஹிஸ்டரி படிக்குதோ அதை பொறுத்து ப்ராசஸ் பண்ணுமா? அப்போ இந்தியா முழுக்க டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல டிஃப்ரெண்ட் டைவர்சிஃபைட் பீப்புள் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் இருக்காங்க. இவங்க எல்லாரோட டேட்டாவும் இன்னும் டிஜிட்டலைஸ் ஆக்கப்படல. அது டிஜிட்டலைஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் படிச்சதுக்கு அப்புறம் தான் ஏஐயால ஓரளவுக்கு ப்ராசஸ் பண்ண முடியும். ஏஐயோட இன்புட் டேட்டா இருக்குல்ல, அந்த டேட்டாவே இந்தியாவில் இன்னும் கம்பைல் பண்ணப்படல, ஸ்கேட்டர்டா இருக்கு. ஹெல்த் டேட்டா இன் இந்தியா இஸ் ஸ்கேட்டர் சொல்லலாம். மீனிங் புரிஞ்சா? எஸ், ஒரே இடத்துல எல்லா பேஷண்டோட ஹிஸ்டரி எதுவுமே அப்படி இன்னும் உருவாக்கல, டிஜிட்டலைஸ் பண்ணல. எல்லாரோட கேஸ் ஹிஸ்டரி இன்னும் நம்ம அசஸ் பண்ற மாதிரி கம்ப்யூட்டர்ல இன்னும் உருவாகல. இந்த சிச்சுவேஷன்ல ஏஐ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் கரெக்டா பர்சனல் மெடிசனை கரெக்டா சூஸ் பண்ண சொல்றதே ஒரு ஹம்பக் தான். இன்னும் சொல்ல போனா ஒரு டாக்டரால கூட இன்னும் சில விஷயங்கள்லாம் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உமன் வந்து பிரெக்னென்ட் ஆகுறாங்க. இவங்களுக்கு குழந்தை எப்போ டெலிவரி ஆகும், இவங்களுக்கு லாஸ்டா எப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டாப் ஆச்சோ அந்த டேட்ல என்ன பண்ணுவாங்க? 40 வீக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்களா? 40 வீக்ஸ் கால்குலேட் பண்ணி டேட் சொல்லுவாங்களா? இதுக்கு பேர் வந்து நீகல்ஸ் ரூல். அதாவது ஒரு உமனோட லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருந்து கால்குலேட் பண்ணா ஒரு 10 மாசம் போட்டா கரெக்டா அந்த டியூ டேட் கண்டுபிடிச்சிடலாம்.
கடைசி 200 வருஷமா பிரெக்னென்ட் உமனோட அந்த சைக்கிளை பேஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இந்த ரூலை கண்டுபிடிச்சாங்க. ஸோ 200 வருஷம் டேட்டாவை யூஸ் பண்ணி ஒரு பிரெக்னென்ட் அம்மாவுக்கு ஒரு குழந்தை எப்போ பிறக்குதுன்னு ஃபிக்ஸ் பண்ணாலும் இந்த ரூல் வழியா நம்ம ஃபிக்ஸ் பண்ற டேட் கூட 4% தான் அக்குரசி கரெக்டா இருக்கும். இப்போ கூட என்ன ரீசன்னா, உங்ககிட்ட வந்து வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருந்தாலும் இந்த வாஸ்ட் டேட்டா கூட உங்களோட பர்சனல் டேட்டாஸ் இருக்குல்ல, அது ஆட் ஆனா மட்டும்தான் கரெக்டான ரிசல்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நீகல்ஸ் ரூல் வந்து லாஸ்ட் 200 இயர்ஸ் டேட்டா கொடுத்தும் கரெக்டா டியூ டேட் சொல்ல முடியலன்னா என்ன ரீசன்? இந்த லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பார்த்தோம்ல, அது மட்டும் பத்தாது. அது கூடவே பேஷண்டோட அவங்க வயசு என்ன, வயசை பொறுத்து மாறும். பேரிட்டி, இதுக்கு முன்னாடி எத்தனை குழந்தை பெற்றிருக்காங்க, அந்த அம்மாவோட நியூட்ரிஷன் எப்படி இருக்கு, அவங்க ஹைட் என்ன, அவங்க எந்த ரேஸ், அவங்களுக்கு எந்த மாதிரி யூட்ரஸ் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் கோஆர்டினேட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு கரெக்டான டேட்டா கொடுக்க முடியும். அவன் இப்படி இருக்கும்போது ஏஐ கிட்ட இருக்கிற ஒரு டேட்டா வந்து எப்படி அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு சரியான மெடிசன் தர முடியும்? ஸோ ஹெல்த் செக்டரை பொறுத்த வரைக்கும் டேட்டாஸ் இருக்கிறது முக்கியம் தான், அது ஏஐ படிக்கிறது ஓகே தான். பட் பேஷண்ட்டோட பர்சனல் ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மெடிசன் தரும்போது தான் கிளிக் ஆகும். அதுக்கு ரியல் டாக்டர்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஒருவேளை அப்படியே வச்சுக்கலாம், இந்தியா கிட்ட வந்து டேட்டா கம்மியா இருக்கு, பேஷண்ட்ஸ் டேட்டா, அப்போ அடுத்த 5 இயர்ஸ்ல எவ்வளவு டேட்டா உருவாக்க முடியுமோ, குளோபல் லெவல்ல அதிகமான பாப்புலேஷன் நாம தான், எல்லாரோட டேட்டாவையும் என்ன பண்ணலாம், கலெக்ட் பண்ணி ஏஐக்கு தரலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணாலும் கூட அது ரைட் டு பிரைவசி வயலேட் பண்ணும். ஏன்னா இது ஒரு ஹியூமன் பீங்கோட உடம்பை பத்தி, அவனோட பர்சனல் பிசியாலஜிக்கு பத்தி. அப்ப அந்த விஷயத்த ஒரு ஏஐ கம்பெனிகிட்ட கொடுக்கறதுன்றது பிரைவசி வயலேட் ஆகும்ல. ஸோ இதுல ஒரு எத்திக்கல் கன்சர்னும் இருக்கு. இது ஒரு பாயிண்ட். அப்படியே பிரைவசி தாண்டி எல்லா டேட்டாஸும் கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட கேட்டு டேட்டா வாங்கி நீங்க ஏஐக்கு வந்து மேட்ச் பண்ணாலும் பீப்புளோட லைஃப் ஸ்டைல் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. எவ்ரி 15 இயர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ மக்களை பத்தின டேட்டா என்ன ஆகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ரியல் டைம் டேட்டா கலெக்ஷன் அளவுக்கு ஏஐ ஸ்ட்ராங் ஆனா மட்டும்தான் ஹெல்த் செக்டர்ல ஒரு மெடிசனை சூஸ் பண்ற அளவுக்கு அதுக்கான ரைட்ஸ் தர முடியும். அது வரைக்கும் டூ நாட் ஹார்ம் பிரின்சிபல் தான் பயன்படுத்தணும். அதாவது ஒரு பேஷண்டோட ஹெல்த்தை பாதிப்பு ஏற்படுத்தாத மாதிரி என்னென்ன ஒர்க்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹாஸ்பிட்டலில் வந்து எவ்வளவு மெடிசன் சப்ளை பண்ணணும், டேட்டாஸை படிச்சுட்டு அனலைஸ் பண்ணி ரிசல்ட் சொல்றது, இந்த மாதிரி ஒர்க்குக்கு மட்டும்தான் ஏஐ சூட் ஆகும். ஒருவேளை அப்படியே வச்சுக்கலாம், ஒருவேளை ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அந்த பேஷண்ட்டுக்கு டாக்டர் என்ன மெடிசன் தரணும்னு தெரியல, பட் கண்டிப்பா இந்த டாக்டர் வந்து ஒரு 100 ஃபைல் இருக்கு, இந்த 100 ஃபைலை படிச்சுட்டா இந்த பேஷண்டோட ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கலாம். ஸோ டைம் இல்லை, ஸோ ஏஐ பயன்படுத்த வச்சுக்கலாம். ஸோ ஏஐ என்ன பண்ணுது, எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிட்டு ஒரு மெடிசன் சொல்லுது. பட் ஏஐ கிட்ட இப்போ இருக்கிற ஏஐ கிட்ட ஓப்பன் ஏஐ வச்சுக்கலாம்ல, சாட் ஜிபிடி எல்லாமே, இப்போ இருக்க ஏஐ சாட் ஜிபிடி கிட்ட இந்த ரிசல்ட்டுக்கு எப்படி வந்த, எந்த பாயிண்ட் பேஸ் பண்ணி வந்த அப்படி கேட்டா அது சொல்லாது. ஏஐ வந்து எந்த டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி எப்படி ப்ராசஸ் பண்ணி இந்த கன்க்ளூஷன் வந்து கேட்டா சொல்லாது. ஸோ அதோட டெசிஷன் எப்படி இருக்கு, ஒப்பேக்கா இருக்கா. ஒப்பேக்கா இருக்கும்போது அந்த மெடிசனை எப்படி டாக்டர் வந்து தைரியமா அந்த ஏஐ ட்ரஸ்ட் பண்ணி இந்த பேஷண்ட் தர முடியும். ஏஐ மெடிசன் கொடுத்தாலும் டாக்டருக்கே அந்த ட்ரஸ்ட் இருக்காது. அப்போ ஏஐல டிரான்ஸ்பரன்சி உருவாகாத வரைக்கும் அது ஹெல்த் செக்டர்ல ஒர்க் அவுட் ஆகாது.